வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது நிறைய பேருக்கு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீங்க கஷ்டப்படாத ஒன்று, நீங்க பிரயாசப்படாத ஒன்று. ஹல்லேலூயா. கானான் தேசத்துல ஜனங்களை கர்த்தர் கொண்டு போய் வச்சது போலவே நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீ புசிப்பாய், நீ கட்டாத வீட்டில் நீ குடி இருப்பாய். அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்குவார்கள். யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தையும் ஆயத்தப்படுத்துவார். இன்னொருத்தரை கொண்டு ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நிறைய உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஃபர்ஸ்ட் யாருக்கோ செஞ்சு வச்சிருந்த ஒரு இறைச்சியும் அப்பத்தையும் ஆண்டவர் எலியாவுக்கு கர்த்தர் தர்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அந்த கிருபையாய் ஆண்டவர் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. ரூத் நகோமிக்கு சரியா என்ட்ராகிற டைமே என்ன டைம்னா சொல்லுங்களேன், அறுப்பு காலம். அறுப்பு காலத்தில் உள்ள என்டர் பண்ணி அவங்க நடல்ல, அவங்க நீர் பாய்ச்சல, அவங்க பிரயாசப்படல, கர்த்தர் கிருபையாய் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன்.